கும்பல பிள்ளைல கிளவிய கிளவி போக முடியல. ஆளாளுக்கு பேசாம ஓட்டுநர் மட்டும் பேசுங்க. உங்க கோரிக்கை சொல்லுங்க, அவங்க சொல்றது கேளுங்க. கையெழுத்து வாங்கிட்டு அதெல்லாம் துறக்கவே மாட்டோம்னு சொல்லி தாசில்தார் இருந்தாரு. 30 நாள் போராடி எல்லாம் பண்ணோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில 3ஆம் நாள் போலீஸ்காரில் கொண்டாந்து வச்சு பொம்பளை போலீஸா கொண்டாந்து வச்சு தொடர்ந்து பண்ணாங்க. நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அப்போ கூப்பிட்டு 45 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்ததே இங்க இருந்து மாத்தி கொண்டு செத்து நான் வயசானவரை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல் முக்கியமா, பிராந்தி கடை முக்கியமா? எல்லாரும் நீங்களும் எல்லாரும் இருக்கப்பட்ட வசதியா இருக்கப்பட்டவங்க வெளியில போக முடியும். நாங்க வசதி வாய்ப்பு இல்லை. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, சாராத்தினால செத்து போயிட்டா. பிராந்தி ஆம்பளை ஆளும் பிராந்திலே போதையில இந்த அடிதலும் இருக்காங்க. நாங்க பொம்பளை எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வேணும். பிராந்தி கடை கண்டிப்பா இங்க மூடும். ஆமா, அது ரெண்டும் நடந்தா நாங்க இங்க மக்கள் வாழலாம். இல்லைன்னா நாங்க சாகர விட வேற முடிவே இல்ல. இதுதான் எங்களோட முடிவு. ஒரே முடிவு இதுதான். ஓட்டு போட்டதுக்கு நாங்க செத்ததாவே இருந்துட்டு போறோம். ஆனா பிராந்தி கடைனால சாவோம். தாங்க முடியாம நாங்க தான் போராட்டம் பண்ண வந்திருக்கோம். ஆமா, உங்களோட குறையை எழுதி இதுதான் குறை. ஒரு மனுவா கோரிக்கை வந்து கடை நம்பரை போட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொன்னீங்கல்லம்மா, இது அப்படியே ஒரு பேப்பர்ல ரிட்டர்னா நீங்க எழுதி கொடுங்க. சரியா? நானும் வந்து தாசர் பேசி மேடம் வந்து தாசரை பரவல் பண்ணி கரெக்டாக டிஎம் கலெக்டர் மேடத்தை எல்லாம் நாளைக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு போய் ஒரு 1 வீக்குள்ள ஏதாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க கண்டிப்பா. சரிங்களா? மித்ரா 10 வருஷமா போராட்டம் பண்ணிக்கிறோம். நாங்க ஓட்டு போட்டதே இந்த பிராந்தி கடை எடுக்கவும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னு நாங்க மாத்தி ஓட்டு போட்டதே. அப்பெல்லாம் குடி கட்டு போச்சு. ஆம்பளை பிள்ளை இங்க சுத்தமா இல்லை. இங்க ஒரு வீட்டுல கூட ஒரு ஆம்பளை பிள்ளை அவ்வளவு வெறிச்சது போயிட்டாங்க. 35 உள்ளக்கி தாலி எடுத்துக்கிட்டு இப்போ 30 வயசுக்குள்ள இருக்கு. அவ்வளவு வேறு வீட்லையும் விரட்டி அடிக்கிறாங்க எல்லாரையும். ராத்திரியா மயம் பேசிருக்கா, மானம் கட்டதனா பேசிருக்கா. 35 வயசு 40 வயசு ஆச்சு. இன்னும் ஒருத்தருக்கு கூட கல்யாணமே ஆகலைங்க. முத்திராயிலுக்குள்ள பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. முத்திரா என்ன பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. நீங்க நல்லா பிறகு முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு பிராந்தி கடையை எடுத்துருங்க, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும். ஆம்புலன்ஸ் வர காட்டிக்கல 15 பேர் 20 வயசு போயிட்டா. இப்ப வேணுங்கிற ஆளு ரொம்ப சீரியஸா கிடக்குறாப்புல. கருப்பையாங்கிற ஆளு, கருப்பையாங்கிற சின்ன பையன்
35 வயதுக்குள்ள இந்த சீரிசா கிடக்குறாப்புல, சாராயத்தை குடிச்சு இன்னைக்கோ நாளைக்கோடு கிடக்குறாப்புல. பல 35 நாள் அடைச்சி போட்டிருந்தோம். 35 நாளைக்கு அடைச்சி போட்டிருந்தோம். அடைச்சி போட்டு 10 நாளையில வந்து மறுபடியும் கையெழுத்தெல்லாம் எங்கள்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டு நாங்கள் இனிமேல் திறக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சாக்கோட போலீஸ் கொண்டாந்து வச்சு திறந்துட்டாங்க. இவங்க பொம்பளையும் வரமாட்டோம்ட்டாங்க. ஒருத்தரோட பயந்துக்கிட்டு கம்புகளை எடுத்து வரவும் வரமாட்டோம்ட்டாங்க. அதனால இந்த வாட்டி எங்களுக்கு இது பிராந்தி கடை எடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்குள்ள வைக்கிறோம். அதை தீக்கொண்ட வித்து போட்டு சாப்பிடுறோம். ராத்திரி சமைக்கிறதுக்கு புழுங்க அரைக்கல, அரிசி இல்ல, அது சமைக்க வழி இல்ல. அந்த அளவுக்கு இங்க நடக்குது. 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் இங்க கடை பிராந்தி கடை ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால பிராந்தி கடை எங்க மித்ராவில இருக்கவே கூடாது. 12 வயசு பிள்ளையெல்லாம் தாங்க பிராந்தி அடிச்சுக்கிட்டு கூடி சாராயம் கறி வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு திறக்கி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 12 வயசு பயலுக 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒன்னா சாராயம் குடிக்கிறாங்க.